உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அஞ்சலி, உனக்கு ஒண்ணும் ஆகல. இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அஞ்சலி, டாடி. டாடி கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அஞ்சலி, எதுக்காக நீ மாடிக்கு போன? என்னோட கேபின்ல தானே இருக்க சொன்ன. இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னால அதை தாங்க முடியுமா சொல்லு? நானா மாடிக்கு போய் தண்ணி தொட்டிக்குள்ள விழல டாடி. என்ன அஞ்சலி சொல்ற? ஆமா டாடி, நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, ஸ்வேதா சித்தி. ஆமா, அவங்கதான் டாடி என்ன தூக்கிட்டு போய் தண்ணி தொட்டிக்குள்ள போட்டுட்டாங்க. என்ன அஞ்சலி சொல்ற? ஆமா டாடி, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அம்மாவோட தங்கச்சிலாம் இல்ல. அவங்க பெரிய ஃப்ராடு டாடி. நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல ஒரு பாட்டி, சாரதாமா, அவங்கள ஸ்வேதா சித்தி கொலை பண்ண பார்த்தாங்க டாடி. நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் டாடி. என்ன அவங்க பார்த்துட்டாங்க. அப்படியா? யாருக்கிட்டையாவது சொல்லிடுவேன்னு, அதனால கொலை பண்ண பார்த்தாங்க டாடி. உடனே வாய பொத்தி என்ன தூக்கிட்டு போய் தண்ணி தொட்டிக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. வாட்? பாத்தீங்களா சார், அந்த ஸ்வேதா என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? அவ இந்துவாக்கோட தங்கச்சியா இருக்க மாட்டான்னு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு டவுட் இருந்தது. உங்க சொத்துக்காக தான் நம்ம வீட்டு குழந்தைய கொலை பண்ண பார்த்திருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது சார். ஸ்வேதா இங்கதானே இருந்தா? இங்கதான் இருப்பா. இன்னைக்கு நான் அவளை கொல்லாம விட மாட்டேன். அந்த கேடு கெட்டவள அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதப்பா. அவளை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம்பா. அவளை ஏன் கையால தான் கொல்லணும். அப்பதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். ஐயோ வேணா எழில், சொன்னா கேளு. ஐயோ சொன்னா கேளு எழில். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தனோ அது நடந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.